லைவ் அப்டேட்டு லைவில் பவித்ரா கிட்ட விஷால் நல்லா செருப்படி வாங்கியிருக்கான். பவித்ரா வந்து செருப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. நான் பொறுமையாக சொல்லப்பே கேட்டுக்கடா விஷால் அப்படிங்கிற அளவுக்கு விஷாலை வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்ச செருப்படுத்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த விஷால் அப்படிங்கிற கேடுகட்டவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சௌந்தர்யாவும் ரயானும் பழகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கோவா கப்பல் அப்படின்னு சொல்லி கொச்சையாக வந்து பேசுவோம். அவங்க ஏதோ ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொச்சையாக பேசுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இப்போ வந்து ரணவும் பவித்ரா வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்காங்களே, அதை வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தையும் லிங்க் பண்ணி கலாய்ச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு வந்து பவித்ரா சரியான செருப்படி கொடுக்குறாங்க. நான் சீரியஸாக வந்து சொல்லிகிட்டு இருக்கேன், என் பேரை வந்து எடுக்காத அப்படின்னு சொல்லி. ஃபன் பண்ணுறதுனா பண்ணு, ஆனால் என் பேரை இழுக்காத அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்கிறாங்க. நாங்களும் வந்து ஃபன்னுக்கு தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஃபன்னுக்கு பண்ணால் கூட என் பேரை இழுக்கக்கூடாது, நீ அவனை கலாய்க்கிறனா அவனை கலாய்ச்சிக்கணும், என்னையை வந்து என் பேரை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. திருப்பி வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவன் தானே உன் பேரை எடுக்கிறான், நானே எடுக்கிறேன், அவனை போய் கேளு அப்படின்னு சொல்லி இவன் திருப்பி என்ன பண்ணுறான், வேணாவை போய் கேட்க சொல்கிறான். அதுக்கு தான் சொன்னாங்க. நான் பொறுமையாக சொல்கிறேன், நீ வந்து பொறுமையாக சொல்லும்போதே நீ வந்து கேட்டுக்க, இல்லாட்டினா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கிறாங்க. உடனே இவன் சொல்கிறான், பவித்ரான்னு என்ன ஒரு பவித்ரா தான் இருக்கீங்களா, வெளியே வந்து பவித்ராவே இல்லையா, அவனுக்கு வெளியே கூட பவித்ரான்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இதை அவனோட திமிர பாருங்களேன். எல்லா பெண்களுக்கும் வந்து ஒரு பட்டப்பேர்கள் வந்து வைக்கிறது. கேவலம் பிடிச்சவனாக இருக்காங்க. என்னமோ சொல்லுவான், எங்கள் அப்பா அம்மா வெளியே ஷோ பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி, இந்த கேடு கட்டவனை உள்ளே விட்டு எங்களால் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் சௌந்தர்யா வந்து ஒரு பாட்டு பாடினாங்க அப்படின்னா, இந்த பாட்டை கேட்டால் அவன் கூட இருக்க வந்து செத்து போயிடுவான் அப்படி வாய்ஸை வச்சு கிண்டல் பண்ணுறது, ஒருத்தவங்க வந்து தப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறது, தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டையார்த்த வசனங்கள் பேசுகிறது, ஆபாசமாக பேசுகிறது, ஒரு பெண்ணிட்ட போய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாத்ரூம் கிட்டே போய் அவன் வந்து எவளாச்சும் உருசங்கள் நட்டு வச்சாலா அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவை மார்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. மார்க்கிங் கூட சொல்ல முடியாது, டீசிங் தான். அதாவது ஒரு அப்யூஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி அப்யூஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதே மாதிரி தான் பவித்ராவை ராணவை இழுத்து வச்சு ஒரு அப்யூஸ் மாதிரி பண்ணால், அதுக்கு பவித்ரா வந்து சரியான இது விட்டான். என் பேரை எடுத்த அப்படின்னா அவ்வளோதான், பொறுமையாக சொல்கிறப்பே கேட்டுக்கடா அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இது கொடுத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றியே, வணக்கம்.